வணக்கம் 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 வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் ஏகலைவன். இந்த பேரை வந்து தமிழ் தேசிய பாதையில பயணிக்கிற, அதை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாரும் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இவர் ராவணா அப்படிங்கிற பேர்ல ஒரு யூடியூப் சேனல் ஒண்ணு நடத்திட்டு இருக்காரு. அந்த யூடியூப் சேனல்ல அவர் வந்து தமிழ் தேசியம் தொடர்பான, தமிழர் ஓர்மை தொடர்பான, திராவிட எதிர்ப்பு அப்படிங்கிற இடத்துல இருந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு. நானும் நிறைய வந்து பார்த்திருக்கேன். தொடர்ச்சியா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படி கடந்த ஜூன் 14 அன்று திருச்சியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பா நடைபெற்ற மதச்சார்பின்மை காப்போம் அப்படிங்கிற அந்த பேரணிய விமர்சனம் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தார். அந்த விமர்சனத்தோட தலைப்பா கோட்டு சூட்டு போட்டதற்கு பதிலா கோவணத்தோடவே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற அந்த தலைப்புல வந்து ஒரு கடுமையான விமர்சனங்கள் வந்து முன் வச்சிருந்தாரு. அவர் கேட்கக்கூடிய அந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது திராவிட எதிர்ப்பு அப்படிங்கிற பார்வையிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியானதா இருக்கும். எனக்கு அப்படி பார்க்கும்போது முதல் தடவை பார்க்கும்போது திராவிட எதிர்ப்பு அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா சரியா தானே கேட்கிறாரு அப்படின்ற மாரி தோணியிருக்கும். பட் உள்ளார்ந்த விஷயங்கள கவனிக்கும்போது, நம்மளால வந்து அத ஏத்துக்க முடியல. ஸோ அவர் என்ன விமர்சனங்கள்லாம் முன் வச்சாரு, அது ஏன் வந்து நமக்கு ஏத்துக்கக்கூடியதா இல்ல, நம்ம அதுக்கு என்ன வந்து பதில் குடுக்க போறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள என்டர் ஆகலாம் வாங்க. அவர் முன்வைத்த அந்த விமர்சனங்கள்ல முதலாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து லட்சக்கணக்கான பறையரின இளைஞர்கள ஒன்று கூட்டி, நீங்க ஒரு பேரணி நடத்துறீங்க. ஆனா அந்த இளைஞர்கள பத்தி, அந்த பறையரின மக்களுக்கான ஒரு தீர்மானம் கூட நீங்க நிறைவேற்றல. நீங்க வந்து அந்த இளைஞர்களோட சக்தியெல்லாம் நீங்க வேஸ்ட் பண்றீங்க. அவ்வளவு பேர வந்து கூப்ட்டு, நீங்க வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டீங்க. அந்த மக்களுக்கான தீர்மானம் ஒண்ணு கூட இல்ல. அந்த மக்களுக்கான பிரச்சனைகள பத்தி நீங்க எதுவுமே பேசல. பஞ்சமி நிலத்த பத்தி பேசல. நீங்க திமுக அரசு வந்து உட்கூறு திட்டத்துல செயல்படுத்த வேண்டிய 7,000 கோடிய செலவழிக்காம இருந்திருக்காங்க. அத பத்தி பேசல. அப்படிங்கிறது தான் வந்து முதல்ல வச்ச ஒரு விமர்சனம். ஸோ இதுல நமக்கு என்ன முரண்பாடு இருக்கு? இத ஏன் நம்ம உடன்படல அப்படின்னா, ஏன்னா இப்ப நம்மள விட அண்ணன் வந்து நீண்ட நாட்களா இந்த அரசியல் களத்துல பத்திரிகையாளரா இருந்தவரு. இந்த அரசியல் தமிழக அரசியல் களத்த பத்தி நன்கு அறிஞ்சவரு. குறிப்பா அரசியல் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு பாடத்துல வந்து நன்கு கற்று தேர்ந்தவர். ஸோ அண்ணனுக்கு நம்மள விட நல்லாவே தெரியும். பொதுவா ஒரு மாநாடு, பேரணி, பொதுக்கூட்டம் அப்படின்னா, அது என்ன கருப்பொருள்ல வைக்கிறாங்களோ, அது தொடர்பான விஷயங்கள் தான் அந்த மாநாட்டிலேயோ, பேரணியிலேயோ, பொதுக்கூட்டத்திலேயோ பேசுவாங்க. ஸோ இங்க இவரு மதச்சார்பின்மை காப்போம் அப்படிங்கிற கருப்பொருள்ல தான் ஒரு பேரணி நடத்துறாரு. அந்த பேரணியில இந்த மதச்சார்பின்மை காப்பதற்கு என்னென்னலாம் தேவையோ, அது மாரியான தீர்மானங்கள தான் நிறைவேற்றுவாங்க. அது தொடர்பான விஷயங்கள தான் பேசுவாங்க அப்படிங்கிறது, அ பொதுவா அரசியல் அப்படிங்கிற அந்த பாடத்த தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு இப்ப உதாரணத்துக்கு நாம் தமிழர்ல அண்ணன் சீமான் வந்து கல் இறக்கும் போராட்டம் வந்து நடத்தியிருந்தார். ஸோ பொதுவா நாம் தமிழர் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான ஒரு கட்சி. தமிழர்கள பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு கட்சி. தமிழர்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு வைங்களேன். இப்ப கல்ல இருக்கிற போராட்டத்துல தமிழர்களுக்கு மற்ற பிரச்சனைகள் எத்தனையோ இருக்கு. காவிரி நதிநீர் பிரச்சனை இருக்கு, மீனவர் பிரச்சனை இருக்கு, மேகதாது அணை விவகாரம் இருக்கு. நெறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இங்கு கல் இறக்கும் போராட்டத்துல வந்து கல் இறக்குவதற்கு இருக்கிற தடையை நீக்க கோரியும், அரசுக்கு எதிரா வந்து கடுமையான கண்டனங்கள தெரிவிச்சும், ஊர் முழுவதும் சாராய கடைகள திறந்து வச்சிருக்கீங்க. ஏன் கல்ல வந்து நீங்க அனுமதிக்கக் கூடாது? அப்படின்னு கேள்வி கேட்டு பேசலாம். ஆனா அவர்கிட்ட போயி நீங்க ஏன் வந்து தமிழர்கள கூட்டி ஒரு போராட்டம் நடத்துறீங்க? அதுல ஏன் நீங்க மீனவர் பிரச்சனைய பத்தியும் நீங்க பேசியிருக்கணும்ல? ஏன் பேசல? அப்படின்னு கேட்கறதுக்கு ஈக்குவலா இருக்கு அண்ணன் முன் வச்ச அந்த விமர்சனம். சோ அப்படி அந்த கல்லிறக்கும் போராட்டத்துல போய் அவர் மீனவர் பிரச்சனையவோ, காவிரி நதிநீர் பிரச்சனையோ பேசலாம். பேசக்கூடாது அப்படின்னு இல்ல. ஆனா அந்த இடத்துல பேசும்போது, அந்த என்ன நோக்கத்திற்காக அந்த போராட்டத்த முன்னெடுக்கிறாங்களோ, அந்த நோக்கம் வந்து நீர்த்து போயிரும். சோ இது வந்து காமனா அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். என்ன நோக்கத்திற்காக ஒரு போராட்டம் அறிவிக்கிறோமோ, அத பத்தி மட்டும் தான் பேசணும். அது தொடர்பான விஷயங்கள பத்தி பேசினா மட்டும் தான், அந்த போராட்டத்தோட வீரியம், அ அந்த அந்த போராட்டத்துடைய எதுக்காக முன்னெடுத்தாங்களோ, அதுக்குரிய அந்த நோக்கத்த வந்து நிறைவேற்ற முடியும். சோ இது நல்லாவே தெரிஞ்ச அண்ணன், ஏன் வந்து நீங்க இப்படி ஒரு பேரணிய கூட்டி, இந்த இளைஞர்கள வந்து வேஸ்ட் பண்றீங்க? அந்த இளைஞர்கள பத்தி பேசல. அப்படிங்கிற விமர்சனத்த வந்து முதலாவது விமர்சனமா முன் வச்சாரு. என்னடா அவரு இவ்வளவு அரசியல் தெரிஞ்சவரு, இத ஒரு விமர்சனமா முன்வைக்கிறாரே அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, அடுத்த விஷயமாவே என்ன கேட்கிறாருன்னா, மதச்சார்பின்மை காக்குறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? உங்க வேல நீங்க வந்து பறையரின மக்களுக்காக தானே போராடணும். பறையர்கள வச்சு கட்சி நடத்துறீங்க. அத பத்தி மட்டும் பேசுங்க. ஏன் நீங்க மதச்சார்பின்மை பத்தி எல்லாம் பேசுறீங்க? அப்படின்ற மாரி கேட்டிருந்தாரு. நீங்க அந்த வீடியோ ஃபுல்லா ஒரு 40 நிமிஷம்னு நெனைக்கிறேன். 40 நிமிஷமும் திமுக மேல உள்ள கோபத்த கொட்டணுன்றதுக்காக, விடுதலை சிறுத்தைகள் மேல சம்பந்தம் இல்லாம அந்த கோபத்த வந்து காட்டியிருப்பாரு. அண்ணனுடைய இந்த 2வது விமர்சனத்த கேட்ட உடனே, எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயிருச்சு. ஏன் அப்படின்னா, பொதுவா தமிழ் தேசிய உணர்வாளர்கள், திராவிட கட்சிகள் மேல வைக்கிற குற்றச்சாட்டே, நீங்க தமிழர்கள சாதிகளா பிரிச்சு, சூழ்ச்சி பண்ணி, அவங்கள அவங்களுக்குள்ளேயே மோத விட்டு வேடிக்கை பார்த்துட்டீங்க. அவங்க வந்து தமிழர்களா ஒண்ணு சேர முடியாத அளவுக்கு நீங்க பிரிச்சு வச்சுட்டீங்க அப்படிங்கிறது தான் பொதுவா நம்ம வைக்கிற குற்றச்சாட்டு.
ஸோ அப்படி திராவிட கட்சிகள் மேல ஒரு குற்றத்த சொல்லிட்டு, நீங்களே என்ன கேட்கிறீங்க அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள பார்த்து, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன பார்த்து, "நீ பறையனுக்கு தானே கட்சி வச்சிருக்க. அப்ப நீ பறையன பத்தி மட்டும் தானே பேசணும். உனக்கு எதுக்கு மதச்சார்பின்மை?" அப்படின்னு கேட்கிற மாரி இருக்கு. ஸோ இங்க பொதுவாவே காலங்காலமா ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அது என்ன அப்படின்னா, இவங்க இவங்களுக்காக மட்டும் தான் பேசணும். இவங்க இவங்களுக்கான போராட்டங்கள் மட்டும் தான் முன்னெடுக்கணும். எல்லாரும் எல்லாருக்கான போராட்டங்களையும் முன்னெடுத்துட்டா, தமிழர் ஒற்றுமை அப்படிங்கிறது உருவாகிரும் அப்படிங்கிறதுக்காக, இந்த தனித்தனியா சாதிகள பிரிச்சு வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நடந்துட்டே இருக்கு. பொதுவா தென் மாவட்டங்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, முக்குளத்தோர் வந்து நெறைய கட்சிகள் இருந்தாலும், முக்குளத்தோர் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மட்டும் தான் அந்த கட்சிகள் வந்து குரல் குடுப்பாங்க, போராடுவாங்க. மத்தபடி தமிழ்நாடு தொடர்பான, தமிழர் தொடர்பான எந்த ஒரு பெரிய பிரச்சனைகள்லயும், போராட்டங்களையோ, ஆர்ப்பாட்டங்களையோ அவங்க வந்து முன்னெடுத்திருக்க மாட்டாங்க. அதிகபட்சமா சொல்றேன். ஸோ அதே மாரி ஒவ்வொரு சமூகங்கள்லயும், வன்னியர் சமூகமா இருக்கட்டும், யாதவர் சமூகமா இருக்கட்டும், நாடார் சமூகமா இருக்கட்டும், அல்லது வந்து இன்னும் எந்த தமிழ் சமூகமா இருந்தாலும், அவங்க மேக்ஸிமம் அவங்க சார்ந்த கட்சிகள் வந்து அந்த சாதி தொடர்பான பிரச்சனைகள்ல மட்டும் தான் குரல் குடுப்பாங்களே தவிர்த்து, அத தாண்டி வெளியில வரமாட்டாங்க. இப்படி அவங்கள சாதிக்குள்ளேயே போர்ட்ரைட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு. பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, தென் மாவட்டங்கள்ல இப்போ ஒரு முக்குளத்தோர் இளைஞர்கள வந்து காட்டுறாங்க அப்படின்னா, எப்படி காட்டுவாங்க அப்படின்னா, அவங்கள ஒரு வன்முறை கும்பலா மட்டும் தான் காட்டுவாங்க. அவங்க வந்து வன்முறை செய்றதுக்கு மட்டும் தான் இருக்காங்க. அதுவும் எப்படி போர்ட்ரைட் பண்ணி ஹைலைட் பண்ணி காமிப்பாங்கன்னா, அந்த குரு பூஜை டயத்துல 4 இளைஞர்கள் வந்து உற்சாகம் மிகுதியில வாகனங்கள்ல தொங்கிட்டு போவாங்க இல்லையா? அத காமிப்பாங்க. பாருங்க காட்டுமிராண்டி கூட்டம் மாரி கத்திட்டு போறாய்ங்க. பார்பேரியன்ஸ் மாரி பிஹேவ் பண்றாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க சென்னையில இருக்கிறவன் வந்து கமெண்ட் போட்டுட்டு இருப்பான். ஸோ இப்படி ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூக இளைஞர்கள் அவங்க வந்து எவ்வளவோ விஷயங்கள்ல ஷைன் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவோ விஷயங்கள்ல பெரிய ஆட்களா வளர்ந்து வந்து நின்னுட்டு இருக்காங்க. சமூக சேவை பண்ணிட்டு இருக்காங்க. இனம் சார்ந்து நெறைய பேர வந்து கல்வி உதவி பண்ணி மேல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் வந்து இந்த மீடியால வரவே வராது. எப்படி காட்டுவாங்கன்னா, முக்குளத்தோரா அவங்க வந்து வன்முறை கும்பல் அப்படிதான் காட்டுவாங்க. அதே மாதிரி தான் வன்னியர் சமூகம். ஸோ வன்னியர் சமூக இளைஞர்கள் எவ்வளவோ விஷயங்கள், நல்ல விஷயங்கள் பண்ணியிருந்தாலும், அது எதுவும் வந்து இந்த மீடியால காட்டப்படாது. வன்னியர் சமூகமா அது ஒரு வன்முறை சமூகம். அது வந்து மரத்த வெட்டி போடும். தலித் மக்கள வந்து தாக்கும். தலித் மக்கள் குடிசைய கொளுத்தும். ஸோ அவ்வளோதான் தெரியும். அந்த இளைஞர்களுக்கு அரசியல் தெரியாது. அப்படிங்கிற இடத்துல தான் வச்சிருப்பாங்க. வன்னியர் சமூகத்தை. இன்னும் இப்படி பல சமூகங்கள இவங்கள வன்முறை செய்கிறவர்களா மட்டுமே சித்தரிக்கிற ஒரு போக்கு, காலங்காலமா கட்சிகளாலயும், மீடியாக்களாலயும் தொடர்ச்சியா வந்து பிம்பப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ இப்படி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள ஒவ்வொருத்தவங்களும் இருக்கும்போது, அ திராவிட கட்சிகள் வந்து அதை யூஸ் பண்ணி அவங்க வந்து தொடர்ச்சியா ஆட்சியில அமர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் விமர்சனமா நம்ம முன்வைக்கிறோம். ஸோ இன்னைக்கு நெறைய மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கு. இளைஞர்கள் குறிப்பா ஜாதிகள கடந்து தமிழர் அப்படிங்கிற ஒரு அணியில வந்து ஒன்றிணைய ஆரம்பிச்சிருக்காங்க. அணிதிரள ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழர் பிரச்சனைகளுக்கு அதிகமா குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில விடுதலை சிறுத்தைகள் அவங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டுல என்ன மாற்று கருத்து வேணாலும் இருக்கலாம். ஸோ அது வேற விஷயம். அவங்களுடைய திமுக கூட்டணியில இருக்காங்க. நெறைய விஷயத்த சமரசம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து விமர்சிக்கிறது, அது ஒரு இயல்பான ஒரு விஷயம். நீங்க விமர்சிக்கலாம். ஆனா, "நீ பறையனுக்குரியத மட்டும் தானே பேசணும். நீ ஏன் வந்து பொது விஷயத்துல தலையிடுற?" அப்படின்னு கேட்கிறது, அந்த ஆதிக்க மனப்பான்மை. இவ்வளவு நாட்களா திராவிட கட்சிகள் என்ன பண்ணாங்களோ, அதோட தொனிய தான் நீங்க மறுபடியும் வந்து அ திரும்ப ஒலிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கங்க. ஏன்னா, இத அரசியல் தெரியாத, தமிழக வரலாறு தெரியாத, தமிழக கள எதார்த்தம் தெரியாத யாராவது சொல்லிட்டு போயிருந்தா பெரிய பிரச்சனை இல்ல. ஸோ நீங்க தமிழ் தேசிய பாதையில பயணிக்கிற நீங்க இந்த மாரி ஒரு கேள்வி கேட்டது அதிர்ச்சியா தான் இருந்தது. அதற்கடுத்து ஒரு விமர்சனம் 3வதா ஒரு விமர்சனத்த முன் வச்சீங்கல்ல. ஸோ நீங்க லட்சக்கணக்கான பறையறின இளைஞர்கள கூட்டிட்டு வந்து, அவங்களுக்கான எந்த விஷயத்தையும் செய்யாம, அவங்கள வந்து காய அடிச்சு திரும்ப அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு மூத்த பத்திரிகையாளரா, "என்ன வார்த்தை இது?" அப்படின்னு உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு வந்து தோணுது. ஸோ நீங்க முன் வச்ச அந்த விமர்சனத்தோட உள் அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சு தான் சொன்னீங்களா என்னன்னு தெரியல. ஸோ இன்னைக்கும் அந்த இளைஞர்கள் வந்து படிக்காத இளைஞர்களா, ஒண்ணும் தெரியாதவர்களா, தற்குறிகளா இருக்காங்க. அவங்கள வந்து திருமாவளவன் வந்து மூலச்செலவு பண்ணி, தன்னுடைய தேவைக்கு யூஸ் பண்றாரு. அந்த இளைஞர்களும் எதுவுமே தெரியாம அவர பின்பற்றிட்டு போறாங்க அப்படின்னு சொல்ற மாரி இருந்தது, நீங்க முன் வச்ச அந்த விமர்சனம். இன்னைக்கும் தமிழக அரசியல்ல நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, குறிப்பிட்ட சில கட்சிகள்ல மட்டும் தான் அதுல உள்ள இளைஞர்கள் அந்த அரசியல் தெளிவோட, இந்த அரசியல முழுமையா தெரிஞ்சுட்டு அந்த இயக்கத்துல வந்து பயணிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட இயக்கங்கள்ல ஒரு இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர், இன்னும் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள். அதே மாதிரி பாமக. இப்ப இருக்கக்கூடிய பாமக இல்ல. நான் பழைய பாமகவ சொல்றேன். ஸோ அவங்க முன்னாடி அரசியல் பயிற்சி பட்டறைகள்லாம் நடத்துவாங்க. நெறைய இந்த பாட்டாளி வர்க்கம் தொடர்பான கிட்டத்தட்ட ஒரு கம்யூனிச இயக்கத்துக்கு ஈக்குவலா இருந்த ஒரு இயக்கம் தான் பாட்டாளி மக்கள் கட்சியும். அவங்க முன்னெடுக்கிற போராட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கு ஏற்ற போராட்டங்களா இருக்கும். குறிப்பா நான் படிக்கிற காலத்துல பரமக்குடியில வந்து மது ஒழிப்பு மாநாடு ஒண்ணு நடத்துனாங்க. ஸோ அதுலலாம் நான் கலந்துக்கிட்டேன். படிக்கிற மாணவனா இருக்கும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சில கட்சிகள்ல மட்டும் தான் இளைஞர்கள்
அந்த கட்சியோட கொள்கைய உள்வாங்கி அத ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட கட்சிகள்ல அதிகமா இளைஞர்களை கொண்டிருக்கக்கூடிய கட்சியில ஒரு கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள். ஸோ அதுல நெறைய படித்த இளைஞர்கள் இருக்காங்க. நெறைய அரசு பணியில இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாரி ஒரு நன்கு படித்த இளைஞர்களை உள்ளடக்கிய ஒரு கட்சிய பார்த்து, நீங்க வந்து இவ்வளவு பெரிய ஒரு விமர்சனத்த வார்த்தைய முன் வச்சது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்ல. ஏன்னா, அந்த பேரணிக்கு வந்த ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் நல்லாவே தெரியும். என்ன நோக்கத்திற்காக நம்முடைய தலைவர் இந்த பேரணிய கூட்டியிருக்காரு. இந்த பேரணியோட நோக்கம் என்ன? இது யாரை எதிர்த்து, யாருக்காக இந்த பேரணி அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால தான், அவருடைய அந்த வேண்டுகோளுக்கு இணங்க அத்தனை இளைஞர்களும் கோட்டு சூட்டு போட்டுட்டு அந்த இடத்துல வந்தாங்க. அதிலேயும் குறிப்பா அந்த சமூக மக்கள் அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இருக்கட்டும், இந்த கோட்டு சூட்டு போட்டுட்டு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்துல உங்க தொண்டர்கள வர வச்சு இப்படி ஒரு பேரணி நடத்துறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த இடத்துக்கு அவ்வளவு சீக்கிரம் வரல. அண்ணனுக்கு நல்லாவே தெரியும். தமிழகத்துல பட்டியலின மக்களுடைய எழுச்சி அப்படிங்கிறது எங்க இருந்து ஆரம்பிச்சது? அவங்க மேல என்ன மாதிரியான அடக்குமுறைகள்லாம் செலுத்தப்பட்டது? அரசு பயங்கரவாதம் எந்த அளவுக்கு அவங்க மேல கட்டவிழ்க்கப்பட்டது? காவல்துறை எந்த அளவுக்கு கடுமையான ம் பயங்கரவாதங்கள அவங்க மேல வந்து நிகழ்த்துச்சு? அதிகார வர்க்கம் எந்த அளவுக்கு அந்த மக்கள ஒடுக்குச்சு? அந்த மக்கள் எவ்வளவு அடி வாங்கி, எவ்வளவு உயிர் பலிகள கொடுத்து அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது, ஒரு அரசியல் பார்வையாளரா என்ன விட அண்ணனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவ்வளவு சீக்கிரம் வரல இந்த கோட்டு சூட்டு போட்டு ஒரு பேரணி நடத்துற இடத்துக்கு. அதுவும் இன்னைக்கு தமிழகத்துல மையப்பகுதியில இருக்கக்கூடிய திருச்சி மாநகரத்துல, இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில ஒரு பட்டியலின மக்கள கோட்டு சூட்டோட வர வச்சு ஒரு பேரணி நடத்துறாரு அப்படின்னு. அந்த பேரணி தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா, அத ஒரு நாகரிகமான முறையில வச்சிருக்கலாமே தவிர்த்து, நீங்க இப்படி ஒரு விமர்சனம் அந்த இளைஞர்கள இழிவுபடுத்தக்கூடிய வகையில, படித்த இளைஞர்கள, நல்ல பதவிகள்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள இழிவுபடுத்தும் வகையில நீங்க இந்த மாரி பேசுனது அப்படிங்கிறது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ நீங்க பயன்படுத்தின இந்த வார்த்தைய தயவு செய்து நீங்க திரும்ப பெறணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ வழியா நான் உங்ககிட்ட வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. ஏன் அப்படின்னா, இன்னமும் வந்து திராவிட கட்சிகள் எப்படி இந்த மக்கள்ட்ட காசு குடுத்தா இவங்க ஓட்டு போட்டுருவாங்க. இவங்களுக்கு எந்த நாலேட்ஜும் இல்ல. இவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இவங்கள ஈஸியா ஏமாத்திரலாம் அப்படிங்கிறது தான் திராவிட கட்சிகள் இவ்வளவு நாளா அந்த மக்கள ஏமாத்தி, அந்த மக்கள்ட்ட வந்து ஓட்டு வாங்கிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். இப்பதான் அந்த மக்கள் வந்து அரசியல் விழிப்புணர்வோட தங்களுக்குன்னு ஒரு இயக்கத்துல வந்து இணைந்து இப்படி ஒரு பேரணிய நடத்தியிருக்காங்கன்னும்போது, இந்த பேரணியில பொதுவா வந்து இந்த மாரி ஒரு அரசியல் நாலேட்ஜ் இல்லாதவங்க திமுகலயோ, அதிமுகலயோ பணத்துக்காகவோ, வேற பதவிக்காகவோ இருக்கணுங்கிறவங்க இருந்திருப்பாங்க. விடுதலை சிறுத்தைகள்ல பயணிக்கிறாங்க அல்லது நாம் தமிழர்ல ஒரு பறையறின இளைஞர் வந்து பயணிக்கிறாரு அப்படின்னா, அந்த கட்சிகளுடைய கொள்கைய உள்வாங்கி தான் வந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இளைஞர்கள இழிவுபடுத்தும் விதமா நீங்க இந்த வார்த்தைய பேசினத நீங்க கண்டிப்பா திரும்ப பெறணும் அப்படிங்கிறது தான் நான் முன்வைக்கிற ஒரு கோரிக்கை. ஸோ 4வது விமர்சனமா நீங்க முன் வச்சது திமுக அரசை வந்து நீங்க பயங்கரமா விமர்சனம் பண்ணி, திமுக வந்து இப்படி தலித் மக்களுடைய விஷயங்கள்ல இவ்வளவு ஒரு அஜாக்கிரதையா நடந்துக்கும்போது, இத பத்தி நீங்க ஏன் ஒரு விமர்சனம் கூட முன்வைக்கல? நீங்க ஏன் வந்து திமுக அரச பார்த்து கேள்வி கேட்கல? அப்படின்னு வந்து நீங்க நெறைய விமர்சனங்கள முன் வச்சீங்க. ஸோ பிராக்டிகலா இது வந்து பாசிபிளா இல்லையா? அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு கூட்டணி கட்சி 4 எம்.எல்.ஏ வந்து அவங்களால தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இன்னைக்கும் தமிழகத்துல தமிழக முதல்வர் வந்து ஒரு முக்கியமான இடத்துல திருமாவை வச்சு பார்க்கிறாரு. அவருடைய ஆலோசனைகள கேட்கிறாரு அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது, ஈஸியா அப்படி உதறி தள்ளிட்டு, "நீ ஏன் வந்து திட்டிட்டு வரக்கூடாது?" அப்படின்ற மாரி இருக்கு. இது வந்து பிராக்டிகலா பாசிபிள் இல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க ஆளுங்கட்சிய எந்த அளவுக்கு விமர்சிக்க முடியும், அதோட எல்லை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க லட்சக்கணக்கான இளைஞர்கள கூட்டி பேரணி நடத்தும்போது, நீங்க இதையும் முன் வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சம்மந்தம் இல்லாம ஒரு விமர்சனத்த முன்வைக்கிறீங்க. அதுக்காக வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படியே தலித் மக்களுக்கு அல்லது பட்டியலின மக்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கட்சி. அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக பயங்கரமா பாடுபட்ட கட்சி அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். கடந்த 1 நூற்றாண்டுகளா இந்த திராவிட கட்சிகள் அதிமுகவோ, திமுகவோ யாரா வேணாலும் இருக்கட்டும். காங்கிரஸை தவிர்த்து. ஏன்னா காங்கிரஸ் பீரியட்ல அந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவம் குடுக்கப்பட்டது. அதுக்கான ரெக்கார்ட்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்கு. ஸோ இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சிகள்ல இந்த மக்கள் வந்து தொடர்ச்சியா ஏமாற்றப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த மக்களுக்கு பெயரளவுல நாங்க வந்து நன்மை செய்றோம். அந்த மக்கள் அவருடைய வாழ்க்கைய நாங்க மேம்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர்த்து, அ செயல்பாட்டுல வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே கிடையாது. இப்ப கூட திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வந்த பின்னாடி முதல்வர் அவர்கள் வந்து நேரடியா ஒரு உத்தரவு போட்டிருந்தாரு. இந்த எஸ்சி, எஸ்டி மக்களுக்கான காலி பின்னடைவு பணியிடங்கள் கிட்டத்தட்ட 10,000 வேக்கன்சிக்கு மேல இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ அத உடனடியா நிரப்புங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் உத்தரவு போட்டு தலைமைச் செயலாளர் வந்து அந்தந்த துறைகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியும், இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகப்போகுது. இன்னும் ஒரு நடவடிக்கையும் அது தொடர்பா இல்ல. இன்னும் இது மாதிரியான இன்னும் வந்து அரசு பணிகள்ல பதவி உயர்வுல இடஒதுக்கீடு வேணும்னு அரசு எஸ்சி, எஸ்டி அரசு பணியாளர்கள் வந்து நீண்ட நாட்களா கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க.
அதுக்கு எந்த விதமான பதிலும் அரசுகிட்ட இருந்து இல்ல. இன்னும் வந்து தாட்கோ லோன்ஸ் வந்து முழுமையா அந்த மக்களுக்கு வந்து போய் சேரல. இன்னைக்கு நீங்க தாட்கோ லோன் வந்து நீங்க வந்து ஓரளவுக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருந்தா, அல்லது வந்து ஓரளவு பினான்சியல் ஸ்டேபிள் இருந்தா பினான்சியலா நீங்க ஸ்டேபிளா இருந்தா மட்டும் தான் நீங்க வாங்க முடியும். ஒண்ணுமே இல்லாத ஒரு ஷெட்யூல் காஸ்ட் பீப்பிளா இருந்துட்டு நீங்க போய் தாட்கோ லோன் கேட்டீங்க அப்படின்னா, "ஷ்யூரிட்டி இருக்கா? எதுவுமே இல்லாம எங்களால குடுக்க முடியாது" அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா தாட்கோ லோன்ங்கிறதே ஒண்ணு அடித்தட்டு மக்கள மேல கொண்டு வரதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிதி தான். தெலுங்கானாலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி லோன்ஸ் குடுத்து அந்த மக்கள வந்து சுயதொழில் தொடங்க வச்சு, தொழில் முனைவோர்களா மாத்திட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல இன்னும் வந்து ஒரு சாமானியன், ஒரு ஏழையா இருக்கக்கூடிய ஒரு ஷெட்யூல் காஸ்ட் பீப்பிள் போயி இந்த தாட்கோ லோன கூட வாங்கிற முடியாது. இன்னும் வந்து அது எளிதாக்கப்படல. நடைமுறையில வந்து பெரிய அளவுக்கு அந்த மக்களுக்கு பயனளிக்கல. இதே மாரி நெறைய சொல்லலாம். அந்த மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் நெறைய இருக்கு. குறிஞ்சாங்குளத்துல வழிபாட்டு உரிமை இன்னும் வந்து நிலைநாட்டப்படல. இப்படி அடுக்கடுக்கா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த திராவிட கட்சிகள், குறிப்பா இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு வந்த பின்னாடி, அப்படியே இந்த மக்களுக்கு நெறைய விஷயங்கள் ஏன் கூட்டணி கட்சியா இருக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடிக்கம்பங்களே ஊன்றதுக்கு எத்தன இடங்கள்ல பிரச்சனை, எத்தன இடங்கள்ல போராட்டங்கள். இப்ப வந்து நீதிமன்றம் தலையிட்டு இந்த மாரி கொடி கம்பங்கள்லாம் நீங்க அகற்றணும் அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல போய் எடுக்கிற கொடி கம்பம் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஊர் இருக்கு அப்படின்னா, அதுல முதல்ல விசிக கொடி கம்பத்த தான் அதிகாரிகள் போய் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு ஆளுங்கட்சியில இருக்காங்க, கூட்டணியில இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எவ்வளவு ஒரு அடக்குமுறைகள் நடந்துட்டு இருக்கு. அவரே திருமாவளவன் அவர்களே நெறைய இடங்கள்ல அப்படியே வெடிச்சு பேச தான் செய்றாரு. ஸோ இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல இங்க யாரும் திமுகவுக்கு வந்து அ முட்டுக் குடுக்கவோ, அல்லது வந்து திமுக தான் அந்த மக்களுக்கான பாதுகாவலன் அப்படிங்கிற இடத்துலயோ யாருமே இங்க பேசல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனே அதுல பேச மாட்டாரு. நீங்க வேணா அவர்கிட்டயே போய் கேட்டு பாருங்க. திமுக தான் தலித் மக்களுடைய பாதுகாவலர்ன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்டு பாருங்க. அவரே என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் குடுக்குறாரு அப்படிங்கிறத நீங்க நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி அந்த விமர்சனத்துல நீங்க முக்கியமான ஒரு விஷயமா பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. கிட்டத்தட்ட அந்த 30 நிமிஷத்துல பாயிண்ட் அவுட் பண்ண விஷயம், இந்த சிறப்பு உட்கூறு திட்டத்துல அந்த மக்களுக்கு ஒதுக்குன ரூ. 7,000 கோடி எடுத்து மகளிருக்கான அந்த ரூ. 1000 குடுக்குறதுல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் பல கட்டடங்கள் கட்டியிருக்காங்க. யார் அப்பன் விட்டு போனோம், இத எடுத்து குடுத்துட்டாங்க அப்படின்ற மாரி நீங்க அந்த 2001ல இருந்து 2025 வரைக்கும் ரூ. 7,000 கோடி அந்த மக்களுடைய பணம் வந்து செலவழிக்கப்படாமல் இருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்க முன் வச்ச விமர்சனம். ஸோ வந்து இது தொடர்பா நான் நெறையா வந்து இந்த சிறப்பு உட்கூறு திட்டம்னா என்ன? இது எப்போது தொடங்கப்பட்டது? அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா வந்து அனலைஸ் பண்ணும்போது, இன்னும் நெறைய திடுக்கிடும் தகவல்கள் தான் நமக்கு கிடைச்சது. ஸோ இங்க திமுக அப்படியே வந்து அந்த நிதிய செலவு பண்ணுது அப்படின்னு வந்து யாருமே இங்க வந்து சர்டிபிகேட் குடுக்க முடியாது. ஆதிதிராவிடர் நலத்துறைக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதியவே முழுமையா வந்து பயன்படுத்துறது கிடையாது. பாதி அமௌண்ட் வந்து திருப்பி அனுப்புறாங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. ஆதிதிராவிடர் நலத்துறைக்கு கடந்த ஆண்டு 5,000 கோடி ஒதுக்குனாங்க. இந்த ஆண்டு வெறும் 3,000 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இப்படி தொடர்ச்சியா குற்றச்சாட்டுகளும் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ இப்படி அந்த மக்களுக்கான நிதிய வந்து சரியா படல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்துட்டு தான் இருக்கு. அதுல இந்த எஸ்சி, எஸ்டி மக்களுக்கான இந்த சிறப்பு உட்கூறு திட்டம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோலயே நான் சொன்னேன் அப்படின்னா ரொம்ப லென்த்தா போயிரும். ஸோ அத பின்னாடி ஒரு சின்ன வீடியோவா அட்டாச் பண்றேன். இந்த வீடியோக்கு அடுத்து வந்து நான் அட்டாச் பண்றேன். அதுல நம்ம அந்த சிறப்பு உட்கூறு திட்டம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ நீங்க இந்த 7,000 கோடின்னு மென்ஷன் பண்ணீங்க இல்லையாண்ணே, அது வெறும் 7,000 கோடி இல்லண்ணே. இந்த 2001ல இருந்து 2025 வரைக்கும் 2,75,000 கோடி வரைக்கும் இந்த சிறப்பு உட்கூறு திட்டத்தின் கீழ ஒதுக்கப்பட்ட நிதி. அவங்க சரியா ஒதுக்கியிருந்தாங்க அப்படின்னா, சிறப்பு உட்கூறு திட்டம் 1989ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப இருந்தே தமிழ்நாடு அரசு அதுக்கான நிதிய ஒதுக்குது அப்படிங்கிறது தான் நம்ம நெட்ல சர்ச் பண்ணும்போது நெறைய தகவல்கள் வந்து நமக்கு கிடைச்சது. ஆனா நம்ம ஒரு அப்ராக்ஸிமேட்டா 2001ல இருந்து 2025 வரை எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட ஒரு 2,75,000 கோடிண்ணே. அதுல ஒரு 35% நிதி தான் இதுவரைக்கும் செலவு பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கணக்கு. கிட்டத்தட்ட ஒரு 95,000 கோடின்னு வைங்களேன். மீதி ஒரு 1,75,000 கோடி இன்னமும் அந்த மக்களுக்கு செலவு பண்ணப்படாமல் வேறு திட்டங்களுக்கு திருப்பி விடப்பட்டு, பல இலவச திட்டங்களுக்கு அந்த நிதிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இது இங்க இருக்க நெறைய அரசியல் கட்சிகள், குறிப்பா தலித் இயக்கங்கள் ஏன் பேச மாட்றாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஒருவேளை அவங்களுக்கு இந்த டேட்டா தெரியலையா? அல்லது இந்த டேட்டா தெரிஞ்சும் வந்து இத பத்தி அவங்க பேச மறுக்கிறாங்களா? அப்படின்றது எனக்கு தெரியல. ஒருவேளை இந்த சிறப்பு உட்கூறு திட்டத்தின் மூலமா வரக்கூடிய இந்த நிதி வந்து மற்ற துறைகள் மூலமா வர்றதுனால உங்களுக்கு இத பத்தின டீட்டெயில்ஸ் சரியா தெரியலையா அப்படின்னு தெரியல. நான் அந்த சிறப்பு உட்கூறு திட்டத்த பத்தி ஒரு தனி வீடியோ போடுவேன் இல்லையா? அதுல நான் வந்து டீட்டெயில்டா அந்த திட்டம் என்ன? எவ்வளவு எந்தெந்த துறைகள் மூலமா எவ்வளவு பணம் ஒதுக்கப்படுது அப்படிங்கிறத பத்தி நம்ம அதுல பேசலாம். ஸோ நீங்க இந்த 7,000 கோடின்னு சொன்னீங்க இல்லையா? அது 1,75,000 கோடியா நீங்க சேர்த்து அந்த மக்களுக்கு ஒதுக்கப்படல. வேறு திட்டங்களுக்கு செலவழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் உங்க குற்றச்சாட்டோட சேர்த்து அ நீங்களே குரல் கொடுங்கண்ணே. அத வந்து திருமாவளவன் அவர்கள் தான் குரல் கொடுக்கணுமா? ஏன் வந்து பறையின மக்களுக்காக நீங்க குரல் கொடுக்க மாட்டீங்களா? ஏன் வந்து நாம் தமிழர் சீமான் அவர்கள் குரல் கொடுக்க மாட்டாங்களா? ஏன் மற்ற இயக்கங்கள்ல பொது சமூகத்துல இருக்கிறவங்க குரல் கொடுக்க மாட்டாங்களா?
இப்படி எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா திருமாவளவன் அவர்களும் வேற வழி இல்லாம தமிழ் சமூகம் ஒரு விஷயத்த முன் வச்சு அழுத்தும்போது, அந்த அழுத்தத்தின் காரணமா அவரும் தன்னுடைய நிலைப்பாட்ட மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். ஸோ அதனால நீங்க நீங்க குரல் கொடுங்கண்ணே. 7,000 கோடி இல்ல, 1,75,000 கோடி சேர்த்துக்கோங்க. நீங்க இந்த 7,000 கோடிங்கிறது இப்ப இந்த அபிஷியல் ரெக்கார்ட் இந்த 2023, 24 காலகட்டத்தில மாற்றி செலவழிக்காம அந்த திட்டத்திலிருந்து மாற்றப்பட்ட நிதி. ஸோ மொத்தமா நீங்க கணக்கெடுத்தீங்க அப்படின்னா, அந்த உட்கூறு திட்டத்த பத்தி பேசும்போது நான் அத பத்தி டீட்டெயிலா சொல்றேன். ஸோ அதுக்காக சேர்ந்து நீங்களும் குரல் கொடுங்கண்ணே. நம்ம பொது சமூகத்தில இருந்து இது மாரியான விஷயங்களுக்கு ஊழல்னா எல்லாம் ஒண்ணு தானே. அ டாஸ்மாக்ல பண்ணா என்ன, ஆதிதிராவிடர் நலத்துறையில பண்ணா என்ன? ஊழல், ஊழல் தானே. அதுக்கு எதிரா யார் வேணாலும் குரல் கொடுக்கலாம் இல்லையா? இப்படி எல்லா மக்களும் சேர்ந்து குரல் கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட இந்த நிதி சரியா செலவிடப்பட்டிருந்தா, இன்னைக்கு அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் பொருளாதார ரீதியா எங்கேயோ போயிருக்கும். இன்னைக்கு ஒருவேளை ரிசர்வேஷனே வேணாம் அப்படிங்கிற சூழ்நிலையை கூட அந்த மக்கள் எட்டியிருப்பாங்க. இந்த 25 வருஷத்துல சரியா செயல்படுத்தப்பட்டிருந்தா. அப்படி ஒரு நிலை வந்து இன்னைக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனா, தமிழ்நாடு அரசு ஏன்னு தெரியல. பொதுவா இந்த 2 திராவிட கட்சிகளும் மாறி, மாறி அந்த நிதிகளை சரியா செயல்படுத்தல. இந்த மக்களுக்கான உண்மையான முன்னேற்றத்துல எந்த விதமான ஈடுபாடும் காட்டல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ உங்களுடைய ஒட்டுமொத்த விமர்சனங்கள்ல இந்த 7,000 கோடி பத்தி கேட்டீங்க பார்த்தீங்களா? அதுல வந்து நானும் உடன்படுறேன். அது இந்த அமௌண்ட்டையும் சேர்த்து 1,75,000 கோடியா நீங்க அடுத்து உங்க விமர்சனங்கள முன்வைக்கும்போது, நீங்க சேர்த்து சொல்லுங்க. தொடர்ந்து அத பத்தி நம்மளும் கேள்வி கேட்போம். அதுக்கு வந்து திருமாவளவன் அவர்கள் தான் கேட்கணும் அப்படின்றது எதுவும் ரூல் கிடையாது. அது எப்படி இருக்குன்னா, பறையனுக்கு பறையன் தான் கேட்கணும். முக்குளத்தோருக்கு முக்குளத்தோர் தான் கேட்கணும். வன்னியருக்கு வன்னியர் தான் கேட்கணும். அல்லது யாதவனுக்கு யாதவர் தான் கேட்கணும். அப்படிங்கிற மாரி, நீங்க மறுபடியும் அதே சர்க்கிள்குள்ளேயே சுருக்குறீங்களோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. ஸோ ஒரு ஊழல் நடந்திருக்கு. அத பத்தி யார் வேணாலும் கேட்கலாம். நீங்க கேட்கலாம். தொடர்ச்சியா நம்ம கேட்போம். ஸோ இந்த விமர்சனங்கள் எல்லாம் நீங்க வந்து தொடர்ச்சியா முன் வச்சீங்க. அதுல வந்து எனக்கு நெறைய முரண்பாடுகள் இருந்ததுனால தான் இந்த வீடியோவ நான் மேக் பண்ணியிருக்கேன். அதுல குறிப்பா நீங்க அந்த வார்த்தைய பயன்படுத்தினது அத ஏற்றுக்கவே முடியாது. நீங்க அதுக்காக வந்து அந்த வார்த்தைய திரும்ப பெற்று நீங்க ஒரு வீடியோ, ஒரு ஷார்ட்ஸ் போடணும் அப்படின்றது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இந்த விஷயங்கள தான் மக்களாகிய உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நெனச்சேன். என்னதான் தமிழ் தேசிய பார்வையாளரா இருந்தாலும், அவர் வைக்கக்கூடிய விமர்சனங்கள்ல நமக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கும்போது, அத வந்து நம்ம தைரியமா வந்து அதே தளத்துல, பொது தளத்துல, கருத்துருவாக்க தளத்துல வைக்கும்போது தான், ஒரு ஒரு அந்த கருத்துக்கள் எல்லாம் முட்டி மோதும்போது தான் அது ஒரு முழுமையடையும் அப்படிங்கிறது தான். இப்படி முழுமையடையும்போது தான் ஒரு தமிழ் தேசியத்த வந்து தமிழ் உணர்வுள்ள ஒரு தமிழ் தேசியத்த வந்து நம்ம வென்றெடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு அபிப்பிராயம். ஸோ இந்த வீடியோவ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க, அவர் முன்வைச்ச விமர்சனங்களுக்கும், அதுக்கு நான் குடுத்திருக்க இந்த பதில பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நாகரீகமான முறையில கீழ கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே தொடர்ச்சியா நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க. தொடர்ச்சியா இது மாதிரியான சமூக வலைதளங்கள்ல, பொதுத்தளங்கள்ல வைக்கப்படக்கூடிய கருத்துக்கள்ல இருக்கக்கூடிய முரண்கள வந்து நம்ம தொடர்ச்சியா பேசுவோம். ஆரோக்கியமா பேசுவோம். இதுல வந்து வன்மத்த கலந்தோ, அல்லது வெறுப்புகள விதைச்சோ பேசுனோம் அப்படின்னா, நம்ம வந்து தமிழர்களா ஒன்றிணையவும் முடியாது. தமிழ் தேசியத்த வெல்லவும் முடியாது அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுட்டு, ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை முன்னெடுப்போம். ஆரோக்கியமான விமர்சனங்களை முன்வைப்போம் அப்படிங்கிற அந்த கோரிக்கையோட இந்த வீடியோவ முடிக்கிறேன். மீண்டும் வேறொரு வீடியோல, வேறொரு டாபிக்ல உங்கள சந்திக்கிறேன். நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.